ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிடபிள்யூசி லாஜிஸ்டிக் டிரைவிங் ப்ராசஸ். இதில் வந்து என்னென்னா சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷன் இதோட ஜாப் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மேன் பவர் டிஆர் ஆக்ட் 2025. இதில் வந்து என்னென்னா சென்ட்ரல் வேர்ஹவுசிங் ஆப்ரேஷன் நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அவங்க குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதில் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட்டு பாருங்கள். இதை பாருங்கள், டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட்டு. இதில் வந்து போஸ்ட் கோடு, நேம் ஆஃப் த போஸ்ட்டு, நம்பர் ஆஃப் வேக்கன்சி, டோட்டல், ஸ்கேல் ஆஃப் பே, ஏஜ். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா நம்பர் 1 போஸ்ட் கோடு 1 ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டு. இதில் வந்து அண்டர்சர்வ்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் எத்தனை வேக்கன்சின்னு சொல்லிட்டு பாருங்கள். டோட்டல் 16 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதோட பே ஸ்கேல் பாருங்கள். பே ஸ்கேல் வந்து 29,000 93,000 வரைக்கும் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து 28. ஓகேவா? இதில் வந்து பாருங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ராஜ்சபா அண்டர்சர்வ்டில் 5 பேர், ஓபிசியில் 1, மொத்தம் 6 வேகன்சி. 29,000 to 93,000, 28 years. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கானது. அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ராஜ்சபா. இதில் பாருங்கள், போஸ்ட் கோடு, செலெக்ஷன் ப்ராசஸ், ஆன்லைன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, டைப்பிங், ஸ்டீனோ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு. ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு. இதில் இடத்துக்குள்ள இதில் வந்து பாருங்கள், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 17/10/2025 5/11. ஓகே. பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் 17/10 5/11. எக்ஸாம் டென்டேட்டிவ் டேட்டு வில் பி இன்டர்வியூ டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணணும். இதில் வந்து பாருங்கள், நேஷ்னல் சிட்டிசன்ஷிப். இதில் வந்து பாருங்கள், கிராஜுவேட் மெடிசன். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 years.
இதில் வந்து பாருங்கள் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு ரீசனிங், கம்ப்யூட்டர் எபிலிட்டி, டேட்டா அனாலிசிஸ், இன்டர்வியூ, குவான்டிட்டி ஆப்டிடியூட். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கம்பேரிசன் எபிலிட்டிஸ். கொஷின் பாருங்கள் 20 40 35 2 152 கொஷின். ஓகேவா? மேக்ஸிமம் மார்க் 20 30. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும், தமிழ் இருக்காது. நீங்கள் தமிழ் போய்ட்டு தமிழ் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்களும் ஹிந்தி இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும். ஓகேவா? இது மட்டும்தான் உங்களுக்கு தருவாங்க. டைம் கொடுக்குறாங்க பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் 20 நிமிஷம், 15 நிமிஷம், 40 நிமிஷம், 20 நிமிஷம், 25 நிமிஷம், 30 நிமிஷம். இந்த டைம் ஸ்லாட் படி தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? அதுக்கு மேலே எழுதக்கூடாது. மொத்தம் 2.5 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படுற நேரம் 2.5 மணி நேரம் தான். அதுக்கு மேலே 1 நிமிஷம் கொடுக்க மாட்டாங்க. யாரும் பார்த்துக்கோங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கான்ஸ்டபிள் அதுக்கான வேகன்சி. அப்புறம் அதுக்கான இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரீசனிங், கம்ப்யூட்டர் எபிலிட்டி, டேட்டா அனாலிசிஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ப்ரொஃபஷனல் நாலேஜ், டிஸ்கிரிப்டிவ். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துங்க. இதுவும் ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடக்கும். அதனால் இதுவும் அப்படி தான். இது வந்து 3 மணி நேரம் எக்ஸாமு. அது 2.5 மணி நேரம் அந்த எக்ஸாமு. இது 3 மணி நேரம். அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட் கோட் 1, டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், லெட்டர் ரைட்டிங் 10 மார்க், எஸ்ஏ 20 மார்க், டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் ஒன்லி, கண்டக்டட் த்ரூ ஆன்லைன் மோடு. ஓகேவா? ஆன்லைன் மோடில் தான் இந்த எக்ஸாமு. நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு எழுதணும். ஓகேவா? சிலபஸ் பாருங்கள். ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் பேராகிராஃப் இன் ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜ், கொஷின் ரிலேட்டட் ஃபார் ஹிந்தி இங்கிலீஷ் கிராமர். ஓகேவா? பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1/4. 4 கொஷின் நீங்கள் தப்பானீங்கன்னா 1 மார்க் போயிடும். தட்ஸ் மீன் 0.25 மார்க் எவரி ராங் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் ஒரு கொஷின் தப்பானா 0.25 மார்க் பிடிப்பாங்க. அப்படின்னா இதில் வந்து 1/4னா 4 கொஷின் தப்பு பண்ணால் 1 மார்க் போயிடும். அதனால் தப்பாக அட்டன் பண்ணாங்க, ரைட்டாக அட்டன் பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்ன்னு சொல்லி அலாட் பண்ணுறாங்க பாருங்க. அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சென்டர்னு வரும். இதில் வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு கண்டக்டட் இன் டெல்லி. ஓகேவா? டெல்லியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் இதை நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அங்கே போய் எழுதுங்க. இல்லாட்டினா தேவையில்லன்றவங்க அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? தேவைன்றவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். தேவையில்லாதவங்க அப்ளை பண்ணாதீங்க.
ரெண்டு அப்பாயின்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவுட் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க.